எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். இன்றைக்கி ஒரு மகாபாரதத்தில் ஒரு கதை பார்க்கலாம். என்னென்னா, அர்ஜுனன் கிருஷ்ணன் கிட்ட கேட்குறார், இந்த மாதிரி நீ எப்போவுமே கர்ணனை கொடைவள்ளல்னு சொல்கிறியே, எங்கள் சைடில் நாங்கள் எங்கள் தர்மராஜா இருக்காரே, நாங்கள் எந்த தர்மத்துக்கு புறம்பாக நடந்துக்கிறோம், நாங்கள் என்ன இது கொடுக்காமல் இருக்கோம், ஏன் எங்களை நீ சொல்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடைவள்ளல்னு சொல்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். கேட்கும்போது கிருஷ்ணன் சொல்கிறார், அப்படியா, உனக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்கிறார். சரி சரி எல்லாரும் 5 பேர் வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போய் 5 பேர்கிட்டையும் ஒரு தங்கமலை ஒரு வெள்ளிமலை அதை கொடுத்து, இதை இன்றைக்கி சூரியன் மறைகிறதுக்குள்ளே இதை தானமாக நீங்கள் 5 பேருமே நீங்கள் தானமாக இதை கொடுத்துருங்க. யாருக்காவது கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா நான் உங்களை சொல்கிறேன். சரி, இவங்க வெட்டி அங்கே இருக்கிறவங்க தண்டூரை போட்டு ஊரில் ஜனங்கள் எல்லாம் வரவழைச்சி எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. 5 பேரும் இந்த வெள்ளிமலையும் தங்கமலையும் வெட்டி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சாயந்தரம் ஆயிடுச்சு, சூரியன் மூழ்கிடுச்சு, சூரியன் அஸ்தமானம் ஆயிட்டான். ஆனால் பாதி மலை கூட காலி ஆகலை. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு, சரிப்பா நீ வா, உங்களால் முடியல இல்லையா, இரு நான் கர்ணனை கூப்பிடுறேன், நம்ம மறைஞ்சிருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணனை கூப்பிட்டு அதே 2 மலையை கொடுத்து, நீ இன்னைக்கு சூரியன் அஸ்தமனத்துக்குள்ளே இதை தானமாக கொடுத்துடணும்ப்பா. சரிங்கிறான். இவங்க மறைவாக பார்க்குறாங்க. அப்போது 2 வழிப்போக்கர்கள் வராங்க. ஒருத்தர் சொல்கிறான், எனக்கு பிஸ்னஸில் ரொம்ப இதாகிடுச்சு, எனக்கு இப்போது குழந்தை குட்டிங்களுக்கு காப்பாற்றவே முடியலை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான். ஒருத்தர் விவசாயி சொல்கிறான், எனக்கு எல்லாமே பயிர் பற்ற எல்லாமே வீணாக போயிடுச்சு, இந்த தடவை எனக்கு விளைச்சலே இல்லை, நான் என்ன பண்ணுறதுனே தெரில. 2 பேரும் பேசிட்டே 2 பேர் வந்துட்டு இருக்கும்போது கர்ணன் உங்கள் 2 பேர் வாங்கன்னு கூப்பிட்டு என்ன ப்ராப்ளம் கேட்குறான். சரி, இந்த மாதிரி நான் அவங்க 2 பேர் சொல்கிறாங்க. சொன்ன உடனே, இந்தாங்க நீ தங்கமலை வச்சுக்கோ, நீ வெள்ளிமலை வச்சுக்கோன்னு 2 பேருக்கும் என்ன சொல்கிறது, ஒரு நிமிஷம்தான், அந்த நிமிஷத்தில் கொடுத்துட்டான், தானமாக கொடுத்துட்டான். அப்போது கிருஷ்ணர் சொல்கிறார் அர்ஜுனன்கிட்ட, பாத்தியா, உங்களுக்கும் அவனுக்கும் அதான் வித்தியாசம், இதுதான் கொடை வள்ளல்னு சொல்கிறது. நீங்கள்லாம் தர்மம் பண்ணுறீங்க, ஆனால் அவன் அதை எல்லாமே தானமாக ஒரு நிமிஷத்தில் கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப இதாக இருக்குது, டச்சிங்காக இருக்குது இல்லைங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தேங்க்யூ. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.